ஏ ஹாய் காய்ஸ், கிராணி பிளேயிங் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். போன டைம் எங்கே விட்டோமோ அங்கேயே தான் இப்போ கண்டினியூ பண்ண போகிறோம். வந்தோம், இங்கே தான் வின் சாண்டல் இருக்குது. ஓகே, வின் சாண்டல் எடுத்துட்டோம். லிஃப்ட்டுக்கு போயிடலாமா? போச்சு. வந்துட்டா 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 இங்கே இல்லை இங்கே இல்லை வந்துட்டா 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 இந்த இடத்துக்கு நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு வரணும். ஆனால் வின் சாண்டல் எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. இப்போ இங்கே பார்த்தாலும் ஸ்பைடர் இருப்பாளோ? ஸ்பைடர் போயிட்டாளா? ஏய் ஸ்பைடரே, ஸ்பைடர் இருக்கியா? தான் கேட்குற, இருக்கியா? இல்லை, காணாமல் போயிட்டா. இப்போ நம்ம எப்படி போகிறதுன்னு வேறு தெரியலங்க இந்த இடத்த விட்டுட்டு. அங்கே தான் இல்லைடா, இல்லை இங்கேயா? ஐயோ சோபா, எப்படிடா வெளியே போகிறது? இப்போ நான் வந்துட்டானா? ஓடிடலாமா? இங்கே தான் எங்கேயோ வந்தேன். இங்கே தான் அப்பாடி. இந்த வழியே மறந்து போகுதுங்க, எனக்கு செம்ம கன்ஃபியூஷனாக இருக்குது. இப்போ நம்ம அப்படியே கார் இடத்துக்கு போயிட்டு இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இப்போ மெயின் பிளேஸ்க்கு, அதாவது ஹாலை சொல்கிறேன், ஹாலுக்கு போயிட்டு இந்த வின் சாண்டலை யூஸ் பண்ணிடுவோம். கிணத்துல எதாவது நல்லதாக கிடச்சா பரவாயில்லாம். எனக்கு ஹேமர் கிடச்சா பரவாயில்லன்னு தோண்டுதுங்க. ஏன்னா ஹேமர் கிடச்சா அந்த அங்கே வந்து ஏதோ கிடச்சிதே சேஃப்கி வந்து அந்த இடத்துல பார்த்தோம். நம்ம அது சேஃப்கி பார்த்தோமா? ஸோ அந்த சேஃப்கி நமக்கு கிடச்சிதுன்னா சேஃப் இதில் எதாவது கிடைக்கும் நமக்கு. அதை வச்சு நம்ம எதாவது கொஞ்சமாவது நம்ம கேமோ. வா சூப்பர்! ஐயப்பா, நான் அப்பா கடவுளுக்கு காது இருக்குப்பா, நான் பேசினது கேட்டுருச்சு. ரொம்ப நன்றி கடவுளே, ரொம்ப ரொம்ப நன்றி கடவுளே. அவ்வாடி, கடவுளுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். நான் பேசினது கேட்டதுனால கடவுள் வந்து நமக்கு அது பேர் என்ன, ஹேமர் கொடுத்துட்டாரு. இப்போ வந்து நம்ம எங்கடா போகிறேன்? இங்கே இல்லை, இன்னொரு பிளேஸ் கூட இருக்கும், அதான் மறந்துடுச்சுங்க. சரி, முதல்ல நம்ம அந்த பிளேஸ் ஸ்பெஷலுக்கு யூஸ் பண்ண பிளேஸ்க்கு போயிட்டு ஒரு பிளாங்க் வந்து எடுத்துக்கலாம். இந்த பிளாங்க்கை வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டு போகலாமா? எங்களை உடையவே இல்லை. ஐயோ, கரெக்டாக நான் வந்து உட்காந்தவொடனே உடஞ்சி போச்சுங்க. சரி, இப்போ வந்து அங்கே ஒரு கேமரா இருக்கும். அந்த கேமரா உடைக்கிறதுக்கு ஹேமர் தேவைப்படுங்க. அந்த கேமரா எதுக்கு உடைக்கணும்னு தெரியல, இருந்தாலும் உடச்சிப்போம். ஏன்னா என் ஃப்ரெண்டு கூட விளாட்றப்ப அப்படி தான் உடச்சேன். இங்கே வந்து இது இருக்கா காக்வீலு. நமக்கு 2 காக்வீலும் கிடச்சிருச்சு. அட சோதனையே, நமக்கு காக்வீல் 2மே கிடச்சிருச்சு. ஆனால் ஒரு ப்ளே ஹவுஸ் கீ கூட கிடைக்கலங்க. என்னடா இது, யாருக்கு வச்ச சோதனை? எனக்கு வந்த சோதனை இது. இப்போ வந்து இது எடுக்கணும். அது என்ன சேஃப் கீ தாங்க. கட்டிங் பிளேயர்ஸ் எங்கே இருக்கும்? ஹாலில் இருக்கும். அதான் அங்கே இருக்கும் பாருங்களேன். இருங்க, இதான் அங்கே இருக்குது பாருங்கள் கட்டிங் பிளேயர்ஸு. இப்போ அப்படி இங்கேருந்து ஜம்ப் பண்ணுறாலும் அவ்வளோதான், கதை முடிஞ்சிடும். இப்போ என்ன பண்ணலாம்? இந்த வழியாக போய்ட்டு நம்ம கட்டிங் பிளேஸை ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஃபாஸ்ட்டாக இந்த இடத்த விட்டு வெளியே போயிடலாம். கட்டிங் பிளேயர்ஸை எடுத்துக்கலாம். ஆமாம், கட்டிங் பிளேயர்ஸ் தான் இருக்குது இங்கே. இப்போ அந்த கட்டிங் பிளேயர்ஸை எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம அங்கேயே போகணும். இது தாங்க பெரிய சார், அங்கங்கே மறுபடியும் போயிட்டு வர்ற மாதிரி இருக்கா. ஆனால் இந்த கேம் நல்லா மூளை யூஸ் பண்ணுற கேமாக தாங்க இருக்குது. இப்போ வந்து கட்டிங் பிளேஸ் இது பண்ணிட்டு சேஃப் கீ கிடச்சிச்சு. இப்போ சேஃப் கீ வந்து நம்ம கார் பிளேஸில் யூஸ் பண்ணோம். இப்போ அந்த இடத்துல உட்காந்து பொறுமையாக போகணும். மறுபடியும் நம்ம அந்த பாத்ரூம் வழியாகவே போய்க்கலாம். அந்த பீஸ் ஆஃப் பெயிண்டிங்லாம் உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரியுமா? தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ தெரியாதவங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். பீஸ் ஆஃப் பெயிண்டிங்கை நீங்கள் அதிகமாக இங்கே வந்து அது இருக்கும். பீஸ் ஆஃப் பெயிண்டிங்கை நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோவில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து போனஸ் டே கிடைக்கும். அதாவது அதெல்லாம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா நாள் கிடைக்கும். இப்போ வந்து கார் கீ, மாஸ்டர் கீ, எல்லாம் போங்கடா, நான் கார் எஸ்கேப் தான் பண்ண போகிறேன். இன்னும் எனக்கு பேட்லாக் கீ மட்டும் கிடச்சதுன்னா நான் காரை எஸ்கேப்பே பண்ணிவிடுவேன். இதில் மாஸ்டர் கீ, அதுக்கு ஹேமர் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பேட்லாக் கீ, அப்புறம் இன்னும் பொருட்கள்லாம் அதுக்கு தேவைப்படும். ஸோ அதுக்கு நம்ம இப்படியே போய்க்கலாம். இப்போ ரிவர்ஸ்லாம் எடுத்து பார்ப்போமா? கார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம திறந்துட்டு போகணும். இங்கே அடித்து பார்ப்போம் ஏதாவது ஓப்பன் ஆகுதானு. இது எதாவது ட்ரிக்காச்சுன்னா நான் உங்களுக்கு கூட சொல்லுவேன்ல. இல்லைங்க, ஏதோ ஆகல, நம்ம வேஸ்ட் ஆஃப் டைம் தான் இப்படி பண்ணுறது. முன்னாடி மக்காடு கலந்துக்குச்சுங்க. இப்போ எப்படி போகிறது? பேட்லாக் கீ தேவை. பேட்லாக் கீக்கு நான் எங்கே போவேன்? இந்த பேட்லாக் கீ எடுக்கிறது ஒரு பெரிய எம்சியாக போச்சு தெரியுமா? நான் வந்து இதில் வந்து கொஞ்சம் ஒரு 5 செகண்ட், ஒரு 10 செகண்ட் அங்கங்கே கட் பண்ணிட்டேன். பேட்லாக் கீ தேடுறதையே நான் இந்த வீடியோவில் வந்து பாதி கட் பண்ணிட்டேன். ஏன்னா அவ்வளோ பெருசாக போச்சு பேட்லாக் கீ தேடுறதை. இப்போ வந்து ஹேமர் எடுத்துகிட்டு போய் இன்னொரு பிளேஸில் வந்து இதை யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து இது பண்ணிட்டு ஹேமரை வந்து கொஞ்சம் பெருசாக ப்ளேஸ் போட்டுவிட்டு பிளாங்க்லாம் தள்ளி விட்டுக்கலாம். இங்கே வந்து பார்த்தா நமக்கு என்னடா கிடைக்குது? நல்லதாக பேர்ட் சீடு.
அக்கா கிட்ட என்ன ரிமோட் கண்ட்ரோல் தான் இருந்துச்சு. ரிமோட் கண்ட்ரோல் நமக்கு தேவைப்படாதே. சரி பரவாயில்ல, நம்ம போய் எடுத்துகிட்டு எதாவது பண்ணி பார்த்துருவோம். ரிமோட் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டேன். இப்போ நமக்கு ஹேமர் தேவைப்படாதுங்க. எதுவும் கிடைக்கவும் இல்லை நமக்கு. இங்கே தான் இருக்குதா? எதுவுமே இல்லை. இப்போ நான் வந்து ஸ்பைடர் ரூமுக்கு போய்ட்டு அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் ஏதாவது பண்ணால், ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து யூஸ் பண்ணுவோம்ல, அப்படி பண்ணாவது எதாவது கிடைக்குதா பார்க்கணும். இப்போ நம்ம வந்து ரிமோட் கண்ட்ரோலை யூஸ் பண்ணி பார்த்துடலாம். உள்ளே என்ன இருக்குது? செயின் கட்டர் இருக்குது. இந்த செயின் கட்டரை எதாவது யூஸ் பண்ண முடியுமா பார்ப்போம். செயின் கட்டரை எதுவும் யூஸ் பண்ண முடியல. அதனால் இப்போ வந்து நம்ம ஸ்பைடர் ரூமுக்கே தைரியமாக போயிடலாம். ஸ்பைடர் ரூமுக்கு போய் தான் ஆகணும். இப்போ வேறு வழியே இல்லை. நம்ம இப்போ சும்மா உட்காந்துட்டு இருந்தால் அப்புறம் நமக்கு எதுவுமே கிடைக்காது. அங்கே தான் ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். வந்து ஸ்பைடர் ரூமுக்கு போய்ட்டு அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு அந்த ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்த்துடலான்னு தான் ஒரு முடிவோடு வந்துட்டேன். நான் வந்து பேட்லாக்கியை தேடி எவ்வளோ நேரம் அலைஞ்சிட்டு இருந்தேன் தெரியுமா? அதை வந்து நான் பாதி அதே ஒரு 5-6 நிமிஷம் கட் பண்ணிட்டேன். நான் பேட்லாக்கி தேடி அலைஞ்சிட்டு இருந்ததை. இந்த பக்கம் இல்லை ஸ்பைடரு. சரி இல்லை, இப்போ நான் வந்து நம்ம எடுத்துகிட்டு இப்போ நம்ம லிஃப்ட்டுக்கிட்ட போகணும். ஏன்னா லிஃப்ட்டுக்கிட்ட தான் நம்ம அது பேர் என்ன இதை விட்டுட்டோம். அது பேர் என்ன ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து அங்கே லிஃப்ட்டுக்கிட்டே போட்டோம். ஸ்பைடர் தான் வருதா? இல்லை, ஸ்பைடர் வரல. அது வரைக்கும் நமக்கு நல்லது. அங்கே இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு இப்போ வந்து அந்த நம்ம சாக்கடை எஸ்கேப் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே வந்து ஸ்க்ரூ ட்ரைவரை யூஸ் பண்ணுறது ஒன்று இருக்கும். இங்கே வந்து உக்காந்துக்கலாம். ஸ்பைடர் இருக்கா என்ன? ஸ்பைடர் இருக்குதா? இல்லைங்க, ஸ்பைடர் இல்லை. இருக்குதுங்க அங்கே ஸ்பைடரு. உக்காந்துட்டோம். இப்போ பார்த்துருச்சு. இதுக்கு மேலே ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம உட்காந்து சரி லிஃப்ட்டுக்கு மேலே போகிற பட்டன் அனுப்புவோம். இந்த ஸ்பைடருக்கு வர வேலையே இல்லையாங்க. ஓகே, மறுபடியும் கீழே போகணும். இந்த ஸ்பைடர் தாங்க எனக்கு சுத்தமாக பிடிக்கல இந்த கிராணி 1லேயே. ஆனால் அதுதான் கொஞ்சம் த்ரில்லிங்காகவே இருக்கிறது. கீழே போகிறோம். ஸ்பைடர் அங்கே தான் இருக்குது. இப்போ பாருங்கள், மறுபடியும் கத்திட்டு வரும். வந்துடுச்சு. உங்களுக்கு கிராணி 1 பிடிக்குமா, 2 பிடிக்குமா, 3 பிடிக்குமா, இல்லை 4 பிடிக்குமா? அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்பைடருக்கு யார் பபிள் கம் கொடுத்தது? வாயில் தான் மினிட்டே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். ஓகே, ஸ்பைடர் வெளியே போயிட்டா. இப்போ வந்து அப்படியே நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணிடலாம். ஓகே, யூஸ் பண்ணியாச்சு. வாவ், பேட்லாக்கி. அவ்வளோதான், நம்ம இந்த கேம் மட்டும் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல எனக்கும் ஆசை தான். இல்லைங்க, நம்ம தப்பிக்கலை. இப்போ இந்த ஸ்பைடர் ரூம் மட்டும் தப்பிச்சிட்டோன்னா நம்ம வந்து இந்த கேம் விட்டு எஸ்கேப்பு. இப்போ ஸ்பைடர் ரூம்லேருந்து தப்பிச்சுட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக அங்கே போய் அது பேர் என்ன கார் ஷெட்டு, அந்த ஷெட்டுக்கு போயிட்டு இந்த பேட்லாக்கி யூஸ் பண்ணால் நமக்கு இந்த கேம் வந்து முடிய போகுது. எங்கடா அந்த ஸ்பைடர் வேறு இங்கேயே நின்றுட்டுருக்குங்க. போய் தலை ஸ்பைடரே. ஆமாம், இந்த ஸ்பைடர் எப்படி இந்த இடத்துக்கு வந்திருக்கும்? ஒரு வேளை கிராணியோட பெட்டாக இருக்குமோ? கிராணி 2ல் கூட ஒரு பெட் இருக்குது. நான் கிராணி 2யும் கூடிய சீக்கிரமாகவே அதை ப்ளே பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன். இந்த இடமா? இங்கே இல்லை. எங்கடா இங்கே என்ன மீட் இருக்கா? இங்கே இல்லை. அப்போ ஸ்ட்ரெயிட்டாக போச்சு ஸ்பைடரு. ஐயோ, இப்போ இந்த இடத்துல மட்டும் லிஃப்ட் இல்லைன்னா நம்ம முடிஞ்சு போயிருப்போம். ஆமாங்க, இந்த இடத்துல மட்டும் இப்போ லிஃப்ட் இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம முடிஞ்சிருப்போம். சரி, இப்போ ஸ்பைடர் போயிடுச்சு. கதவு திறந்து போயிடலாமா? எடுத்தேன் பாரு ஓட்டம். இங்கே இப்படி ஸ்பைடர் இங்கே தான் இருக்குது. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வெளியே வந்துட்டோம். இப்போ அப்படியே டேரெக்டாக இங்கேயே கார் ஷெட்டுக்கு போயிடலாம். ஓகே, கார் ஷெட்டுக்கே நம்ம வந்துட்டோம். இப்போ பேட்லாக்கி யூஸ் பண்ணிட்டு நம்ம தப்பிச்சிட்டா அவ்வளோதான், கேம் முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து இதை திறந்துடலாம். அவ்வளோதான், திறந்தாச்சு. காருக்குள்ளே போகலாமா? கிராணிக்கு போய் ஒரு அணக்கத்தை போட்டு போகலாமா? சரி, டைம் தான் வேஸ்ட். அதெல்லாம் கார் கீ எடுத்து போய் உள்ளே போய்ட்டு ஸ்டார்ட்டு. ரிவர்ஸு எங்கடா உடையவே மாட்டேங்குது. எனக்கு வருது பாருக்கோம், படித்து ஏற்றுறேன் பாரு. அவ்வளோதாங்க, உடஞ்சிச்சு. கிராணி இப்படி என் வழியிலேருந்து தப்பிச்ச வாடா, உன்னை கிராணி 2ல் பார்த்துக்கிறேங்குது. கிராணி 2ல் என்ன நடந்துச்சுங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பாய்.